13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. 80% போயிடுச்சு, 20 இருக்கு. இதுலயும் அடுத்த ஆட்சி வந்தால் மொத்தமும் ஒண்ணும் இல்லாம ஆக்கி விட்டுட்டு அங்க போயிடுவாங்க. எங்களுக்கு அங்க வேலை ஏறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா காய்கறிலாம் எனக்கு இங்க இருந்தா வருது. ஹிந்திக்காரவங்க அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஹிந்திக்காரவங்க எந்த வேலை பார்த்து எல்லாமே சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, போகிறாங்க. அதே ஒரு ஹிந்திக்காரை வந்து இந்த ஊரில் யாராவது கொலை பண்ணாவோ ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணால் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இங்கே மெயினாக விஷயத்துக்கான ஆள் இல்லை. இந்த இடத்துல மழை உடைக்கிறதுனால கேரளாவுக்கே பாதிப்பு வருது. இங்கே மழை உடைக்கிறதுனால கேரளாவுக்கு பாதிப்பு. என்ன கேட்டனா பருவநிலை மாறுது. சில மழை பெய்யுறது, இங்கேருந்து அங்கே வரும்போது இந்த மழை வந்து தடுத்து நிறுத்துது. இப்போனா நேரம் அங்கே வருது. நேரம் வரும்போது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. பெரும் வெள்ளம், பயங்கரமாக மழை தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம நிற்கிற இடம் எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி சட்டமன்ற தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து சீமான் அண்ணன் போட்டிடுறாங்க சட்டமன்ற வேட்பாளராக. இதுக்கு வந்து ஒவ்வொரு பகுதியிலேருந்து உறவுகள் களமாட வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவிலேருந்து ஆட்டோலேயே வந்து ஒரு அண்ணன் அலெக்ஸ் அப்படிங்கிறவர் கேரளாவிலேருந்து அண்ணன் சீமானுக்காண்டி பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க. வாங்க அவரை போய் பார்ப்போம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். வாங்க. என்ன காரைக்குடிக்கு என்ன வேலையாக ஆட்டோலேயே வந்திருக்கீங்க? எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நான் வந்து கேரளாவில் வந்து ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நான் வந்திருக்கேன். சீமான் அண்ணனுக்கு பிரச்சாரத்துக்கு நான் வந்து வரலாம்னு ஒரு ஆசைப்பட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாண்ணே எல்லாரும் அண்ணன் சீமான் காரைக்குடி தொகுதியில் போட்டிக்கிறாங்கன்னு சொல்லி பஸ்ஸில் வருவாங்க, பேருந்தில் வருவாங்க, ட்ரெயினில் வருவாங்க, என் பிளேட்டில் கூட வருவாங்க. ஆனால் நீங்கள் கேரளாவிலேருந்து உங்களோட ஆட்டோலே வந்திருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வண்டியை வச்சு நான் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சொல்ல முடியாது, சீமான் அண்ணன் எங்கெங்கெல்லாம் மீட்டிங் போகிறாங்களோ அங்கெல்லாம் போய் நான் பார்க்குறேன். அப்போ இந்த ஆட்டோ வச்சு அந்த இடத்துல அடுத்து யார் முதலமைச்சராக வர்றா, எந்த கட்சி வரும் நான் கேட்கும் போது என்கிட்ட பொதுவாக எல்லாருமே பேசிடுறாங்க. ஏன்னா வண்டி கேரளா வண்டி அப்படிங்கும்போது ஓப்பனாக பேசிடுறாங்க. சில இடத்துல அது மாறி அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி வருது. அப்போ நான் அவங்களுக்கு ஒரு தெளிவும் கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த ஒரு விஷயத்துக்காக நான் சில விஷயங்கள் அது போக என்னுடைய சொந்த வேலையாகவும் நான் வண்டி எடுத்துகிட்டு நான் வரும்போது அது கூட சேர்ந்து அரசியல், நம்ம சீமானே சொல்லியிருக்காரு, அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாதுன்னு. என்னைய அந்த ஒரு அறிவு கண்ணை திறந்து வச்சவர் வந்து சீமான் தான். அதனால் எங்கே போனாலும் என் வண்டி, இப்போ நான் இதுக்கு முன்னாடிலாம் வந்து இருசக்கர வாகனம் 2 வீலரில் தான் நான் போய்கிட்டு இருந்தேன். சில இடத்துல போய் தங்க முடியாது, சில மலைகள் வந்தாலோ வெயில் அடித்தா ரொம்ப நேரம் நம்ம வண்டி ஓட்ட முடியாது. இப்போ இதுனா அந்த பிரச்சனை கிடையாது. அதனால் இதை எடுத்து நான் எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு வர்றேன். நான் இப்போ நீங்கள் உங்கள் ஆட்டோலேயே நீங்கள் வரையில் ஒவ்வொரு இடத்துலையும் சாப்பிட்ற இடம், டீ சாப்பிட்ற இடத்துல வந்து மற்ற உறவுகளை பார்க்கையில் பெட்ரோல் பங்கு இந்த மாதிரி இடத்துல கட்சியோட கொள்கையில் சீமான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கட்சியோட கொள்கையில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு, ஏன்னா நான் அரசியலுடைய தெளிவு இல்லாத ஆள். நான் அரசியல்ன்ற தெளிவே எனக்கு கிடையாது. என்ன சொல்லுவீங்க, அரசியல் இவ்வளோ தூரத்துக்கு என்னை வந்து தெளிவு வச்சுருக்காருன்னு அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார்? நீங்கள் பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டியாக வச்சுக்கோங்க, ஸ்கூலாக வச்சுக்கோங்க, என்ன வேணால் சிபிஎஸ்சி என்ன வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் என்னையை தெளிவுபடுத்தியிருக்காரு பாருங்க. அப்படிங்கும்போது நான் எந்த ஒரு விஷயத்துலையும் அவ்வளோ ஈஸியாக போக மாட்டேன். இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு அதாவது உள்ளே நுழைய மாட்டேன். நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு போகிற ஆளை என்னையை கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சுருக்காரு பாருங்க. நீ எந்த ஒரு புள்ளியில் தொடங்கினாலும் அங்கே அரசியல் இருக்குதுன்னு ஒரு விஷயத்தை நான் இந்த பயண முறையில் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். கரெக்டாக தொடங்குறது பார்த்திங்கன்னா அரசியலில் தான் தொடங்குது. ஆனால் நம்ம அதை நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா அங்கேயும் அரசியல் இருக்குது. நம்ம வேலைக்கு போகிறோம், சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்துடுறோம். ஆனால் அங்கேயும் அரசியல் இருக்குது. இப்போ அரசியலில் வந்து நாளைக்கு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடுறாங்க, இனி வந்து இந்த வயசு வரைக்கும் தான் வேலை செய்யணும் அப்படின்றாலும் போச்சு. இந்த வயசில் இருந்தால் நீங்கள் வேலைக்கு ஆள் எடுக்கணும்னா அதுவும் போச்சு. அதனால் எல்லா விஷயத்துலையும் நம்ம, அதாவது என்ன சொல்கிறது, கடுகுலேருந்து
உப்பு வரைக்கும் அரசியல் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து அண்ணன் வந்து தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தமிழை வந்து ஆளணும்னு சொல்கிறாங்க. அதை வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிடலை. ஆனால் நீங்கள் வந்து மலையாளியாக இருந்து இப்போ சீமானோட கொள்கைகள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஒன்றும் இல்லை, என் ஊரில் காய்கறி விலை ஏறி போச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊரில் விளை நிலத்தில், அதாவது விவசாயம் பண்ணுற பூமியில் வீடு கட்ட முடியாது. ஆனால் இங்கே என்னடான்னா என்ன சொல்கிறது, மொத்த உலகத்துக்கே சோறு போடுற விவசாய அந்த விவசாய நிலத்தை நீங்கள் வந்து விற்று அது வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கே நாளைக்கு சோறு கிடைக்குமான்றது ஒரு சந்தேகம் வந்துடுது. அப்போ இவர் இந்த விஷயத்த சொல்கிறாரு. இப்போ நீங்கள், நான் ஒரு இதாகவே பேசுகிறேன், சுயநலமாகவே நான் பேசுகிறேன். தமிழ்நாட்டை கூட விட்டுருங்க, நாங்கள் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறதுக்காவது தமிழ்நாட்டில் சீமானுடைய கட்சி வந்தாகணும். ஏன் கேட்டேன்னா இங்கே பல போயிடுச்சு, அதாவது 100% போயிடுச்சு, இன்னும் 20 இருக்குது. இதுலேயும் அடுத்த ஆட்சி வந்தால் மொத்தமும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுட்டு அங்கே போயிடுவாங்க. எங்களுக்கு அங்கே விலை ஏறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா காய்கறிலாம் எனக்கு இங்கே இருந்தால் வருது, பால் முட்டை எல்லாமே வருது. அப்படிங்கும்போது அடுத்து எப்படி வரப்போகுது என்னன்றது எங்களுக்கே தெரியல. அங்கே உள்ளவங்க இப்போ ஸ்கூல்லேயே வந்து பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க படிக்கும் போது விவசாயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாடு வளர்க்கணும், கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது எல்லாமே. ஒன்றுமே இல்லை. இன்னொன்று விஷயம் சொல்கிறேன், சீமான் அண்ணன் சொன்னார், படிப்பே வரலையா அப்படின்னு சொல்கிறாங்க, உனக்கும் வேலை இருக்குது அப்படின்னு. நான் அதையும் சொல்கிறேன், ஓடா நீலாம் மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இது வழியாக சொல்கிறேன், நான் மாடு தைரியமாக மேய்க்க, அதுவும் பொருளாதாரம் ஒரு ஈட்டி கொடுக்குற ஒரு இதுதான். இப்போ ஆடு இருக்குது, ஆடு வளர்க்குறவன் நம்ம கேவலமாக சொல்கிறோம். அவன் எவ்வளோ விற்று அவங்க எவ்வளோ காசு எடுக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதுபோல் மாட்டுலேயும் நல்ல காசு இருக்குது. பொருளாதாரம் வந்து எங்கே இருக்குன்றது உங்கள்கிட்ட காட்டலை. சாராயம்ன்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவங்ககிட்ட கண்ணு முன்னாடி வச்சுருக்காங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, வெறும் என்கிட்ட ஒரு 5 எருமை மாடு தான் இருக்குது. என்னைய கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வியாபாரம் பண்ணி தர்றேன். அது எப்படி என்னன்றது படித்தவன் படிக்க யார் வேணால் பார்க்கல. இது வந்து குறை கிடையாது. ஐயா நான் போய் இதை பார்க்குறதா, ஆடு மாடு மேய்க்கிறதா அப்படின்னு நினச்சேன்னா, காசு எண்ணும் போது, அந்த பணம் வாங்கி நீ எண்ணும் போது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதே போல் தமிழ்நாட்டில் இருந்து வியாபாரிகள் அங்கே வர்றாங்க, வந்துட்டு இந்த மாடு பிஸ்னஸை பற்றிலாம் நல்லா பேசிட்டு போகிறாங்க. ஏன்னா கறி, அவர் நம்ம மோடி ஐயாவே சொல்லியிருக்காரு, அதாவது பீஃப் வந்து பயங்கரமாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குன்னு. அப்புறம் ஏன் நம்ம செஞ்சு அதை ஏன் கேவலமாக பேசுகிறாங்க? பொருளாதாரம் அங்கே இருக்குது, படித்தவன் எல்லாத்துக்கும் வேலை இருக்குது, தைரியமாக வரலாம். எனக்கு என்னுடைய இது வந்து நான் சுயநலமாக இப்போ பேசுகிறேன், எனக்கு காய்கறி அங்கே வரணும், ஆனால் விலை ஏறி போச்சு. இனி வந்து இந்த ஆட்சி வந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் இருக்க முடியாதுன்றதுக்காக தான் நான் இப்போ சீமானோட அண்ணனை அந்த பேச்சஸ்லாம் கேட்டுட்டு நான் இந்த அரசியலுக்குள்ளே வந்திருக்கேன். நான் இப்போ இதில் இன்னொரு விஷயம்ண்ணே, இப்போ உங்கள் கேரளாவில் வந்து இலவசத்துக்கு வந்து ஆசைப்படாமல் மக்கள் வந்து வாக்கு செலுத்திடுறாங்க. ஒரு தடவை வந்து அவங்க வந்து சரியாக வந்து ஆட்சி அமைக்கலைன்னா அவங்கள வந்து மறுபடியும் வந்து வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்க மாட்டேங்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் மாற்றி இந்த 2 திராவிட கட்சிகளையும் மாற்றி வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து இலவசத்துக்கு ஆசைப்பட்டு உட்கார வைக்கிறாங்க? இதை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் கேரளா அரசுக்கும் இந்த தமிழ்நாட்டில் அண்ணன் மாற்ற நினைக்கிறார்கள், இதுக்கும் என்ன ஒரு கொள்கை, மற்ற என்ன ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உங்களோட இதில் பார்க்குறீங்க? மக்களுடைய புரிதல் வந்து இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் பார்த்த அளவில், மற்றது எப்படின்னு தெரியாது, என்னுடைய சொந்த கருத்து, மக்களுடைய புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு விஷயம் இப்போ நம்ம சொன்னோம்னா அது இலவசம்னா அது எவ்வளோ பெரிய மோசமான பொருளாக இருந்தாலும் அவங்க சரின்றாங்க. அங்கே அப்படி இல்லை, ஒரு பொருள் எடுத்தால் இது எத்தனை நாள் உழைக்கும், இது என்னது ஏதுன்னு விற்கிறவனை போட்டு படாத பாடு படுத்திடுறாங்க. அப்படி தான் அங்கே கேள்வி, கடைசி பார்த்தா வாங்காமல் போயிடுவான். இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இவ்வளோ விஷயம் கேட்டு கடைசியாக அந்த பொருள் வாங்காமல் போயிடுவான். ஆனால் இங்கே அப்படி இல்லை, பழைய பொருள் இவ்வளோ இலவசம்னா எந்த ஒரு நமக்கு ஒரு டென்ஷனே வேண்டாம், அழகாக வாங்கிட்டு போயிடுறாங்க. 2வது இலவசம் சொன்னீங்க, இங்கே இலவசம் கொடுத்து பழகிட்டாங்க. இனி இது இல்லைன்னா தான் சிக்கலிங்க. அதாவது ஒரு ஆள் புதுசாக கொண்டு வர்றாரு, எனக்கு இலவசமே வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் கொண்டு வர்றாருன்னா இன்றைக்கும் மக்கள் படித்தவன்லேருந்து அந்த மனநிலைக்கு இன்னும் வரமாட்டேன்றான். நான் கொள்ளையடிக்கணும்னு நினச்சோம்னா அப்புறம் எப்படா உனக்கு வந்து நான் நல்லது செய்ய முடியும்? எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ வீட்டில் வந்து ஒருத்தர் சம்பாதிக்கிறத வச்சு 10 பேர் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதனால் கேரளா அரசு வந்து கொடுக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக உனக்கு நல்ல ஒரு
வேலைகள் எதாவது நான் உனக்கு தர்றேன். அதே போல் எந்த ஒரு ஸ்தாபனங்கள் அங்கே தொடங்கினாலும் மலையாளிகளுக்கு வந்து அங்கே வேலை. இங்கே அப்படி கிடையாது. அப்போ என்ன இதை மறக்கிறதுக்கு இலவசம்ன்றது கொண்டு வந்து இங்கே இறக்குறாங்க. இன்னும் என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியலை. ஏன்னா அரசியல் ஒரு இது தானே. இவங்க நல்லா காசு சம்பாரிச்சிட்டாங்க, கொடுக்குறாங்க. அங்கே அப்படி இல்லை, காசு சம்பாரித்தாலும் அங்கே கொடுக்க மாட்டாங்க. எனக்கு இதுதான். அதனால் மக்கள் இங்கே வந்து கொஞ்சம் அரசியல் புரிதல் இங்கே கம்மியாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழனே ஆளணும் அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க இல்லையா, இது சாத்தியமா? சரியா அவர் சொல்கிறது சரியா? சாத்தியம்தான். அது ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ ஒன்றுமே இல்லை, ரொம்ப தூரம்லாம் நம்ம ஒன்றும் பேச வேண்டாம். ஹிந்திக்காரவங்க அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஹிந்திக்காரவங்க எந்த வேலை பார்த்து எல்லாமே சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, போகிறாங்க. அதே ஒரு ஹிந்திக்காரன் வந்து இந்த ஊரில் யாராவது கொலை பண்ணாவோ ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணால் இங்கே யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இங்கே மெயினாக விஷயத்துக்கான ஆள் இல்லை. ஆனால் அங்கே அப்படி பண்ண முடியாது. என்ன அடுத்த செகண்ட் வந்து போலீஸ் தூக்கிடுறான். தூக்கி யார் என்ன, அவனுடைய பின்புலங்கள் என்ன ஏது டீட்டெயிலை கேட்டு எல்லாம் பக்காவாக பண்ணிடுறாங்க. அப்படிங்கும்போது ஒன்றுமே வேண்டாம், ரொம்பலாம் பேச வேண்டாம். நம்ம 60 வருஷம் கொடுத்துட்டீங்களே, உங்கள் முன்னேற்றத்தை நீங்களே சொல்லுங்கள். நான் ரொம்ப பேசலை. 60 வருஷம் கொடுத்துட்டீங்க. திருடுறாங்க, பொய் சொல்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, தெரியுது. தெரிஞ்சு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நான் என்ன சொல்கிறது? இதுதான். இப்போ உங்கள் கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அதை தாண்டி ஒரு திரைத்துறையிலிருந்து யாராவது மம்முட்டி, மோகன்லால் இந்த மாதிரி வந்து நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்களா? அதே இது தமிழ்நாட்டில் வந்து விஜய் அவர்கள் வந்து நான் திரைத்துறையை விட்டுட்டு பல கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வர்றேன்னு சொல்கிறாரு. அதை இந்த மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆதரித்து ஏற்கிற மாதிரி இருக்குது. அதுக்கும் உங்கள் கவர்மெண்ட்டு இந்த மாதிரி வந்தால் நீங்கள் அங்கே ஏற்றுக்குவாங்களா? இல்லை, அங்கே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வரமாட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா, நல்ல பப்ளிசிட்டி, அவங்க வந்து நல்ல இதில் நிற்கிறாங்க. திருப்பி போய் நான் அரசியலில் வர்றேன்னா மக்கள் வந்து யோசிப்பாங்க, இது வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு. ஆனால் இங்கே என்னடனா அந்த பின்புலத்தை வச்சு வந்து இங்கே மக்களை ஏமாத்துறாங்க. இப்போ விஜயெல்லாம் வர்றேன்னு சொல்கிறாங்க. விஜயெல்லாம் வந்து அரசியல் வரணுன்ற அவசியம் கிடையாது. அவரை யாரோ தள்ளி விடுறாங்க. ஏதோ அவருக்கு பின்புலத்தில் யாரோ வேலை பார்க்குறாங்க தான் என்னையை பொறுத்தவரை தெரியுது. 200 கோடியை விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. ஒரு சாதாரண ஆளை கூப்பிடுங்க, அதிகபட்சமாக நம்ம பேசுவோம் 2 கோடி கொடுத்தா வாழ்நாள் செட்டில் ஆயிடுவான். 2 கோடி. இவர் 200 கோடியை விட்டுட்டு இங்கே எதுக்கு வந்தாருன்னா எனக்கு புரியலை. எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது, நம்ம கண்கூடாக பார்க்குறோம். தனிப்பட்ட முறையில் விமானத்தில், ஏரோப்ளைனில் போகிறாரு, காரு. என்ன குறை நீங்களே சொல்லுங்கள், என்ன குறை அவருக்கு இருக்குது? கண்ணை அசைச்சா அவருக்கு எல்லா சாப்பாடு எல்லாமே வந்துடுது. ஆனால் இங்கே வந்து தான் இது செய்யணும்னா இதுக்கு பின்புலத்தில் வேறு ஒரு ஆள் வந்து இவரை வந்து இயக்குறாங்க. இவரை இயக்கி இதை பிரித்து விட்டுட்டோம்னா அவன் பழைய ஆளுகளுக்கு ஓட்டு வர்றது எப்படியும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இவரை வச்சு மற்ற புது ஆளுகளை வச்சு இந்த ஓட்டை பிரித்து விட்டோம்னா இவங்க தோற்றுருவாங்களா அந்த ஒரு. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இந்த 2026 பயங்கரமாக வருது. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மக்கள் வந்து இப்போ எவ்வளோ தூரத்துக்கு அவன் நீங்கள் அடி வாங்குவீங்க, கொஞ்சம் நேரத்தில் திரும்பி நீங்களும் எதுக்கு தானே செய்வீங்க. அந்த அளவில் இப்போ பார்க்கும்போது என்னையை பொறுத்தளவில் நான் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது சில இடத்துலலாம் நான் கேட்டிருக்கேன். கேரளாலே வந்து வேலை பார்க்குறவங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போனால் அவன் வெறுத்து போச்சான். இந்த இடத்துக்குலாம் நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு அப்படிலாம் சொல்லியிருக்க ஆள்லாம் இருக்காங்க. அப்படிங்கும்போது இது நீ இனி இவர் அதாவது ஒரு தடவை வாழ்ந்து பார்க்கணுன்ற ஒரு ஆசை வேணும் நமக்கு. இப்போ நான் சீமானே அரசியல் வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன், காய்கறி விலைகள் கண்டிப்பாக சொல்கிறேன். தமிழ்நாட்டிலலாம் தக்காளிலாம் 1 கிலோ என்ன ரேட்டுக்கு வருதுன்னு சொல்ல முடியாது. என் ஊரில் அது கம்மியாயிரும். இன்றைக்கி என் ஊரில் ஒரு ரேட்டு விற்கிறோம், அது அங்கே கம்மியாகும். 2வது முட்டை, பால், நான் ஒவ்வொன்றும் சொல்லுவேன். 2வது பீஃபு, மாட்டுக்கறி. இங்கே ஸ்டாப் ஆகி போச்சுன்னா சில விஷயங்கள் அங்கே கிடைக்காது. ஆந்திராலேருந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்குது, இங்கேருந்து வருது, எல்லாம் போட்டு ஒரு மிக்சிங் போல் போட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆந்திராக்காரன் கண்டிப்பான முறையில் அங்கே ரேட்டு கூட்டிடுவான். அப்போ அங்கே பீஃபே வந்து 1 கிலோ 1000 ரூபாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்னொரு கேள்வினே, இப்போ திராவிடம் 50-60 வருட காலமாக திராவிடம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை வந்து திராவிடன்ற போர்வையில் ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருட காலமாக தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ திடீர்னு விஜய் வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி வராரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இவ்வளோ நாளாக நான் அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டேன். திராவிடம் அது வந்து தமிழில் ஒரு இது போல் இருக்குது அப்படி தான் நான் நினச்சிருந்தேன். அதான் சொல்கிறேன்ல, தெளிய வச்சார் பார்த்தீங்களா. அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆள். இன்னும் நான் கொஞ்சம்
போல்ட்டாக இன்னொன்று கொஞ்சம் நான் இதாக ஓப்பனாக சொல்லணும்னா, சீமான் சரியாக சொல்லப்போனால் ஒரு தீர்க்கதரிசிங்க. அவர் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் நினச்சேன். என்னடா இது, ஒரு திறமையானவன் ஒரு வேலைக்கு போனால் திறமையை எத்தனை வருஷம் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்குறாங்க. ஆனால் அனுபவத்தோடு போய் நிற்கும் போது அங்கே ஏதோ ஒரு தடங்கள் வருது. அது என்னன்றது இன்ன வரைக்கும் தெரியல. கடைசியில் பார்க்கும்போது தான் தெரியுது. சில விஷயங்கள் வந்து நான் தொழில் விஷயத்தில் நான் போய் பார்க்கும்போது திறமை வேணுன்றாங்க. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது திராவிடம் தமிழ்ன்றது எனக்கு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. திராவிடம்னா இது கூட்டத்துக்குள்ளே ஒன்று போல இருக்குது அப்படின்னு நினச்சா நான் இருந்தேன். ஆனால் என்னை தெளிய வச்சார் பாருங்கள், திராவிடம் வேறு தமிழ் வேறேன்னு என்னை தெளிய வச்சார். அப்போ நான் நினைக்கிறேன், இது என்ன திராவிடம்? அப்போ இவர் சொல்கிறாரு, திராவிடம்ன்றது எங்கே இருக்குது, அந்த நாடு எங்கெங்கே, ஓ இப்படி வேற இருக்கா, அப்போ திராவிடம்ன்றது உருவாக்குனது இவங்க தான்ன்றது அப்போ தான் எனக்கே தெரிஞ்சு. அவன் எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம மக்களுக்கு சொல்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறதுக்காக எவ்வளோ சொன்னாங்க. ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து சில பேருக்கு இன்னும் புரிதல் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கும் சில விஷயங்கள் நான் அந்த வண்டியில் வரும்போதெல்லாம் கேட்குறேன். சில தேநீர் கடல்ங்குது. இப்போ முந்தானேத்து கூட அந்த திண்டுக்கல் பக்கம் வந்து நான் பேசினேன். சும்மா பேசும்போது பார்த்தா 40 வருஷமாக நான் திமுக தான் போட்டுருந்தேன், இப்போ அப்படி தான் போடுவேன் அப்படின்போது அடுத்த செகண்ட் அவர்கிட்ட வந்து நான் கேட்குறேன், ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்ட்டு. அப்படியே முழிக்கிறாரு, 100 ரூபா நான் எதுக்கு கொடுக்கணும்னு. இல்லைங்க 100 ரூபா கொடுங்க, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு. அவர் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. நான் எதுக்கு கொடுக்கணும்னு, நீ உங்கள்கிட்ட இல்லைன்னா பக்கத்து அந்த கடையிலையாவது வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. அது எதுக்கு நான் செய்யணும்? ஒரு 100 ரூபாய்க்கே இவ்வளோ பேசுகிற அந்த மக்கள் அரசியலுக்குள்ளே சுத்தமாக இல்லை. நிறைய பேசலாம், சில என்ன சொல்கிறது, அந்த விஷயங்கள் அரசியல் புரிதல் இல்லை. அதுக்கு ரொம்ப கூட பேச நம்ம ரொம்ப பேசுகிறான்னு நினச்சிடுவாங்க. அந்த அரசியல் புரிதல் கிடையாது, அவ்வளோதான். ஏன்னா அந்த 100 ரூபா விஷயத்தில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த 100 ரூபாய்க்கு நான் எதுக்கு வாங்கி தரேன்னு சொல்கிறவங்க கோடியை கொண்டு போய் அவங்க கையில் கொடுக்குறாங்க. இன்னும் நம்ம போய் என்ன பேசுகிறது உங்கள்கிட்ட? தமிழ்நாட்டில் இருந்து தான் மண் மலைகள் உடச்சி அங்கே கொண்டு வர்றாங்க. எங்கள் ஊருக்கு கேரளாவுக்கு கப்பல் துறைமுகம் கட்ட எல்லாத்துக்கும் ஓகே. அவங்களுக்கே தெரில, இந்த இடத்துல மலை உடைக்கிறதுனால கேரளாவுக்கே பாதிப்பு வருது. இங்கே மலை உடைக்கிறனால கேரளாவுக்கு பாதிப்பு. என்ன கேட்டேன்னா, பருவநிலை மாறுது. சில மழை பெய்யுறது, இங்கேருந்து அங்கே வரும்போது இந்த மழை வந்து தடுத்து நிறுத்துது. இப்போனா நேரம் அங்கே வருது. நேராக வரும்போது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. பெரும் வெள்ளம், பயங்கரமாக மழை தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பெரும் வெள்ளத்தில் ஏன் வருது அப்படின்றது அவங்களுக்கே இன்னும் தெரிய முடியும். நம்ம சீமானண்ணன் பேச்சை கேட்டு இதை சில விஷயங்களில் நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. இங்கேருந்து எடுத்துக்கொண்டு போய் ஒரு தனியாருடைய லாபத்துக்கு கொண்டு போய் செய்கிறாங்க. மக்கள் கேரளாவிலும் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இயற்கையால் மற்ற எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மலையை அங்கே ஏன் உடைக்க மாட்டோம்னா, இந்த மலையை உடைச்சோம்னா நமக்கு மழை வராது. சரியாக தான் செய்கிறாங்க. ஆனால் இதோடைய தொடக்கத்தை இந்த இடத்த கையை நம்ம உடைக்கிறோம். உடைச்சா இங்கே மட்டும்தான் வலிக்குதா? கண்ணிலேருந்து கண்ணி வருது, நம்ம உடம்புல எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துல. அதுபோல் அது தொடக்கம். அந்த மலையோடைய தொடர்ச்சி தான் நம்ம பாலக்காடு வரைக்கும் நமக்கு போகுது. அங்கே உடைச்சா இங்கேயும் பாதிப்பாகுன்றது தெரிய மாட்டேங்குது. சீமானண்ணன் போல் ஒரு ஆள் வந்தாருன்னா எல்லாம் சரியாயிரும். ஆனால் மக்கள் இன்னும் அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலை. இப்போ வந்துண்ணே, நீங்கள் வந்து ஒரு கேரளாவிலேருந்து மலையாளியாக பிறந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து சீமானை வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படி சொல்லி இவ்வளோ தூரம் களை வேலை பார்க்குறதுக்கு அங்கேருந்து உங்களோட வாகனத்தில் வந்ததுக்கு நாங்கள் தமிழ்நாட்டு எங்கள் இந்த மண்ணின் சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு நன்றியை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்ண்ணே. சார் ரொம்ப நன்றி. நன்றி.